என்னோட பேர் வந்து ரம்யா. நாங்க வந்து தனலட்சுமி சீனிவாசன் யூனிவர்சிட்டி சமயபுரம் கேம்பஸ்லேருந்து ராவே ப்ரோக்ராம்க்காக இங்கே திருவெரும்பூர் பிளாக்காக வந்தோம். கூகுளில் வந்து கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸை வந்து பார்த்தோம். ஒன் டே விசிட்காக இங்கே வந்தோம். பயோ ஃபெர்டிலைசரு டெரஸ் கார்டனிங் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நர்சரிக்கான பிளான்ஸும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால சரி போய் விசிட் பண்ணிட்டு வருவோம் அப்படின்றதுக்காக வந்தோம் சார். இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயமே வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் சார். படித்து முடிச்சுட்டு எக்ஸாம் எழுதி போகிறவங்க அப்படி இருக்கிறவங்கக்கிட்ட நாங்கள் படித்து முடிச்சுட்டு பிஸ்னஸும் பண்ணலாம், அதுக்கும் ஸ்கோப் இருக்குது அப்படின்றத வந்து இங்கே பேசினதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டோம் சார். நம்மளும் பிஸ்னஸ் பண்ணால் லாஸ் ஆகாது, பிஸ்னஸ் பண்ணாலும் நம்மளால் இருக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். புதுசாக மல்ச் மேட்டு அப்படின்றத வந்து இதுக்கு முன்னாடி இதை வந்து நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை சார். புதுசாக இங்கே வந்து தான் இந்த மல்ச் மேட்டை அப்படின்றத வந்து பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து இந்த கிச்சன் வேஸ்ட்டை வந்து டீகம்போஸ் பண்ணுறது வந்து இங்கேயும் பண்ணலாம், நம்மளும் இது மாதிரி ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு புது ஐடியா வந்து எங்களுக்கு உருவாச்சு சார். புது ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல கற்றுக்கிட்டோம். இந்த மல்ச்சிங் ஆக்சுவலாக நாங்கள் படிச்சிருக்கோம், ஆனால் அதையும் ஒரு பிஸ்னஸாக மாற்ற முடியும் நீங்கள் வந்து தான் தெரியும். இதோட பெனிஃபிட்ஸ் மட்டும்தான் நாங்கள் படிச்சிருக்கோம் இந்த 3 இயர்ஸில். ஸ்டாஃப்ஸ் ராவே ப்ரோக்ராம் போகும்போதே சொல்லி தான் அனுப்புனாங்க, நீங்கள் படித்ததை தியரிட்டிக்கலாக படித்த எல்லாத்தையுமே ப்ராக்டிக்கலாக கற்றுக்க போகிறீங்கன்னு. அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருந்துச்சு இது. அது மாதிரி மற்ற ப்ராடக்ட்ஸ் லைக் இந்த எக்ஷெல் நம்ம டெய்லியுமே சாப்பிட்ற ஒரு ஃபுட்டு தான், ஆனால் அதுலேருந்து ஒரு ப்ராடக்ட் பண்ண முடியும். எங்களுக்கு இவ்வளோ நாள் தோணவே இல்லை எக்ஷெல் பவுடர், ஆனால் எங்கள் சிலபஸில் இருக்குது. நாங்கள் அது வந்துட்டு எக் அமினோ ஆசிட்லாம் எப்படி பண்ணணும் எல்லாமே எங்கள் ப்ரிப்பரேஷனில் இருக்குது. ஆனால் ப்ராடக்டாக பண்ணி அதுக்கு நம்ம ஒரு லேபிள் வச்சு நம்ம எப்படி மார்க்கெட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா எங்களுக்கு இல்லை. இங்கே வந்ததுக்கப்புறம் அது வந்துச்சு. ஒரு பிளேஸ்க்கு நாங்கள் போகிறோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய கேள்வி கேட்பாங்க, நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க, ஏன் உங்க கூட ஸ்டாஃப் வரல, அந்த மாதிரி நிறைய கேட்பாங்க. ஆனால் இங்கே நாங்கள் வந்த உடனே எங்களை அக்செப்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு இவ்வளோ எல்லா விஷயத்தையும் ரொம்ப டீட்டெயிலாக இவ்வளோ நேரம் பொறுமையாக சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். இந்த டீகம்போசர் நாங்கள் வந்து நிறைய மாடல்ஸ் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். எங்களோட டீகம்போசர் வந்து இப்படி இருக்காது, அதுலேருந்து நிறைய வேஸ்ட் லிக்யூட் வந்துச்சு, அதை என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருந்தோம். இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஹோல்ஸ் வச்சு தனியாக ஒரு அவுட்லெட் வச்சு அதையும் எடுத்து அதையும் ஒரு ப்ராடக்டாக மாற்றலாம், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. ப்ளஸ் நீங்கள் வந்துட்டு குவாலிட்டி புரிஞ்சிச்சு சார். மற்ற ப்ராடக்ட் நீங்கள் ஒவ்வொரு ப்ராடக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும் போதும் அது என்ன டைப் ஆஃப் மெட்டீரியலில் மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னதுனால அப்போ வெளியில் இருக்கிறதுக்கும் உங்ககிட்ட இருக்க ப்ராடக்ட்டுக்கும் குவாலிட்டி வைஸ் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. அப்புறம் எல்லாமே வந்துட்டு யூவி ட்ரீட்டட் ப்ராடக்ட்ஸாக வச்சுருந்தீங்க, அதனால மேபி கஸ்டமர்ஸ் வந்து வாங்கினாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நம்மளால 100% ஷுவராக நீங்கள் இதை வெயிலில் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துச்சு. வந்து 0 இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணீங்க, ஃபஸ்ட்டு குட்டியாக பண்ணி அதுலேருந்து அப்படியே பெருசாக்குறீங்கன்னு. ப்ளஸ் நீங்கள் எங்களுக்குன்னு பர்சனலாக நிறைய கைடன்ஸ் கொடுத்துருக்கீங்க. நாங்கள் மேக்ஸிமம் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு இருப்போம், இல்லாட்டி எங்கேயாச்சும் கம்பெனிஸில் வேலைக்கு போகலான் இருப்போம். அக்ரி பிஸ்னஸ் ஐடியாஸ் வந்துட்டு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எப்போவுமே இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறதுன்ற ஒரு ஐடியா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவ்வளோ சீக்கிரம் வராது. இது ஸ்டார்ட் பண்ணால் நமக்கு வந்துட்டு ஒரு வேளை ஃபெயில் ஆயிடுவோமோ, லாஸில் போயிடுமோ அப்படின்ற பயம் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்தப்பவே சொன்னீங்க இது வந்து 0 இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணீங்க, ஃபஸ்ட்டு குட்டியாக பண்ணி அதுலேருந்து அப்படியே பெருசாக்குறீங்கன்னு. ஸோ மேபி எங்களில் யாருக்காவது ஒருத்தருக்கு கூட கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்ணலாம், நமக்கு அவ்வளவா லாஸ் வராது அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.